ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர்ஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். ஜிலேபி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் நார்மலாக செய்யறதை விட இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ஜிலேபி மீன் தாங்க எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்துட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு செய்யும் போது மீனோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கையிலேயே காரம் புளிப்பு உப்பு எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கையிலே கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 2 வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 7 பல் போல் பூண்டு, 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட 2 பழந்தக்காளியும் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம புளி கரைச்சல்லையும் உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்து கலந்துட்டு நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிட்டோங்க. குழம்பு நல்லா சுண்டி திக்காக வரணும். நம்ம கரண்டியில் எடுக்கும் போது கரண்டியில் நல்லா ஒட்டி வரணும். இப்போ நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்சுருந்த மீனையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம மீனை நல்லா மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால் மீனும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. எல்லா மீனும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷங்க மீன் நல்லா வேகிற அளவுக்கு 3 நிமிஷம் போதும். மீன் சூப்பராக வெந்துடும். 3 நிமிஷம் ஆகியிருக்கு. சூப்பராக மீன் குழம்பு வாசனையும் அவ்வளோ சூப்பராக வருது. பாருங்கள் மீனும் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா திக்காக வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யுவர்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.